அனைவருக்கும் வணக்கம். நம்ம மனிதர் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் வித்தியாசமான மனிதர்களையும் அவங்களோட வாழ்க்கை பயணங்கள் பற்றியும் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம சந்திக்க போகிற மனிதர் நீர்ச்சா மாலிக். அவங்கள தான் சந்திக்க போகிறோம். அவங்களோட வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் பட்டு இங்கே வெற்றியாளராக வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் ரக்ஷா. எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமே நீ எல்லாம் பேர் இங்கே இருக்க. தேங்க்யூ. அண்ட் நான் வியூவர்ஸில் சொல்லணும், ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அன்பு அண்ட் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வித் ஆல் ஆஃப் யூ. ஃப்ரைடே த 13th February 1998 எனக்கு டயக்னோசிஸ் ஆயிடுச்சு பிரெஸ்ட் கேன்சர். ஸோ அது அப்புறம் எனக்கு சர்ஜரி, எனக்கு கீமோதெரப்பி, ரேடியேஷன் எல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. அண்ட் அது வருஷம் டிசம்பரில் எனக்கு அங்கிள் சொல்ல, ப்ளீஸ் ஒரு ஃப்ரெண்ட் வந்தாச்சு எங்கே நீ ஹாஸ்பிட்டலில் டயக்னோஸ் ஆயிடுச்சு அண்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப பயம், ஸோ நீங்கள் கொஞ்சம் பேசு. ஸோ நான் சும்மா ஓகே அங்கிள் நான் சொல்ல நான் பேசணும். அது அப்புறம் ரக்ஷா, காட் இஸ் கிரேட். நான் பேச அப்புறம் 10-5 நிமிஷம் 20 நிமிஷம் அப்புறம் அது மனிதன் கட்டல் மேலே இந்த மாதிரி இருக்கு. எனக்கு பேச அப்புறம் இந்த மாதிரி அது வைஃப் அடுக்கது. நான் பேச அப்புறம் அது ஸ்மைல் சிரிக்க பண்ணுறேன், எனக்கு காஃபி டீ பிஸ்கட் கொடுறேன். ஸோ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பார்த்தா, ஐயோ இது அம்மா வந்தாச்சு, இம்பேக்ட் பேஷண்ட்ஸில் சேஞ்ச் ஆயிடுச்சு, திங்கிங்கில் சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் பேச பேச வந்து அவங்களுக்கு அந்த சந்தோஷமே வந்து அது பயம், எவ்வளோ பயம் இருக்கு, ஷாக் இருக்கு. கேன்சர் யார் கேன்சர் சப்து சொல்ல ரொம்ப வரவே ரொம்ப பயம். பட் எப்போ நான் கேன்சரில் பேசுகிறேன் அது பயம் போச்சு. பிகாஸ் நான் என்ன சொல்கிறேன், நான் கேன்சரில் போயாச்சு, எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, நான் பண்ணுறேன், நீங்கள் ஆல்சோ பண்ணணும், டிஃபிகல்ட் இல்லை. ஸோ அது எப்படி நான் பேச சிரிக்க பேச சொல்ல, அது கேன்சர் பேஷண்ட் யாருக்கு சொல்ல பி பாசிட்டிவ், ஆமாம் எல்லாம் நல்லா ஆகிடும், பி பாசிட்டிவ். அதை பேஷண்ட் சொல்லுறேன், நீங்கள் தெரியும் எனக்கு உள்ள என்ன மனசில் என்ன இருக்கு, நீங்கள் தெரியும் எனக்கு பயம் இருக்கு, நீங்கள் தெரியும் எனக்கு குடும்பம் எப்படி ஃபீல் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், ஆமாம் எனக்கு தெரியும். பிகாஸ் 2 வாட்டி எனக்கு கேன்சர் ஆயிடுச்சு, எல்லாம் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணியாச்சு, எனக்கு குடும்பம் எப்படி பயம் இருக்க, சேட் இருக்க, அழுது எனக்கு தெரியும். ஐவ் டன் இட், ஸோ கேன் யூ. அதான் எனக்கு ஸ்டாண்ட் இருக்கு. விழிப்புணர்வு, இந்த அவேர்னஸ்ங்கிறது எங்கெங்கெல்லாம் தந்துட்டுருக்கீங்க? ஸோ இப்போ பாருங்க, லாக்டவுன் இருக்கு, பேண்டமிக் இருக்கு. ஸோ ஒரு வெபினார் எல்லாம் பேர் நெட்டில் பேசுகிறேன். ஸோ நான் நெட் மேலே எனக்கு ரொம்ப ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப பேர் சொல்கிறேன், அம்மா நீங்கள் ப்ளீஸ் பேசுங்க, ஒரு ஹவரில் எனக்கு பசங்களை பேசுங்க, எனக்கு லேடிஸில் பேசுங்க, எனக்கு ஒர்க்கிங் விமெனில் பேசுங்க. ஸோ எப்போ யார் எனக்கு கூப்பிட்டா நான் பேசுகிறேன். பட் இன்டர்நெட்டில் இப்போது அட்வான்டேஜ் என்ன இருக்கு, நான் சென்னையில் இருக்கேன், பட் அமெரிக்காவில் நியூயார்க்கில் லேடிஸ் எனக்கு இன்டர்வியூ பண்ணுறேன், புரிய பாகிஸ்தானில் எனக்கு இன்டர்வியூ பண்ணுறேன், நான் அங்கே பேசுகிறேன். ஒரு லேடிஸ் குரூப் இருக்கு அமெரிக்காவில், நான் அந்த எல்லாம் பேர் 40-50 லேடிஸ்க்கு எனக்கு ஃபீலிங்ஸ் சொல்லுறேன், எப்படி இது கேன்சர் என்ன இருக்கு, அவேர்னஸ் இருக்கு, ட்ரீட்மெண்ட் என்ன, அண்ட் நீங்கள் குடும்பத்தில் யார் இருக்கு, எப்படி அதை
ட்ரீட் பண்ணணும், எப்படி அதை பேசணும், எப்படி அதை அப்லிஃப்ட் பண்ணணும், எப்படி அதை ஹிம்மத் என்கரேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ 2 வாரம் என்ன 200 girls from the ages of 12 to 18 சவுதி அரேபியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அதை சொல்ல, ப்ளீஸ் அம்மா நீங்கள் எனக்கு பசங்களை பேசுங்க. ஸோ தென் நான் பேசுகிறேன். நான் ரக்ஷா, நான் என்ன சொல்லணுமா, எனக்கு ஐ ஹவ் டன் மை கிராஜுவேஷன் இன் சோஷியல் ஒர்க். அது அப்புறம் நான் பிஎட் பண்ணுறேன். ஸோ ஸ்கூலில் நான் டீச்சர் ஆல்சோ, சோஷியல் ஒர்க் ஆல்சோ. ஸோ எப்போ நான் பேச, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அதர் ஏஜ் குரூப் என்ன பசங்க இருக்கு, எனக்கு ஸ்டைல் சேஞ்ச் பண்ண. மிடில் ஏஜ் இருக்கு, எனக்கு ஸ்டைல் தனியாக. எல்டர்லி பேர் இருக்கு, எனக்கு ஸ்டைல் டோட்டலி டிஃப்ரெண்ட். குழந்தைங்க கிட்ட குழந்தைங்களாவே மாறிடுவீங்க. அந்த தான். அண்ட் எப்போ குழந்தைகிட்ட நீங்க தெரியும், எப்போ நான் சின்ன இருக்க நான் எப்படி பண்ண அந்த மாதிரி பேச. ஸோ அதை குழந்தை திங்கிங், ஓ இது எனக்கு மாதிரி இருக்கு. என் கூட இப்போ என்னோட ஏஜ் குரூப்ல பேசுறவங்க மாதிரியே இருக்காங்களே. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி யார் எனக்கு பேச, அது மனசில் ரொம்ப சந்தோஷமே. அண்ட் எனக்கு தெரியும். பட் ரக்ஷா, ஐ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் திங்க் பண்ணுறேன் தட் கடவுளே எனக்கு லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் கொடுத்தாச்சு. ரொம்ப ப்ரோக்கன் போன், நான் ரொம்ப நாட்டி இருக்கேன் நான் சொல்லுறேன். நான் ஐ டெல் பீப்புள் நான் சின்ன ரொம்ப நாட்டி, அது சொல்ல இப்போ ஆல்சோ நீ ஸோ கடவுளே சொல்ல இந்த லேடிக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கொடுங்க. அண்ட் அதர் லேடி ஷி கோஸ் த்ரூ ப்ராப்ளம்ஸ், பட் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் நல்ல இருக்கு, எனக்கு கடவுளுக்கு ரொம்ப பிலீஃப் இருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்கு, நான் என்ன பண்ணுறேன் ரக்ஷா, நீங்கள் ஆல்சோ பண்ண. நான் கடவுளுக்கு சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ப்ராப்ளம் கொடுத்தாச்சின்னா இப்போ நீங்கள் ப்ராப்ளம் இருக்க எனக்கு சொல்யூஷன் கொடு, நான் ஃப்ரீ. அந்த மாதிரி நான் திங்க் பண்ண மாட்டேன். தென் நான் ஹாப்பிலி நீ கிட்ட யார்கிட்ட பேஷண்ட் கிட்ட பேச மாட்டேன். தினோ எனக்கு பேஷண்ட் எனக்கு ஃபோன் பண்ணுறேன். அதர்வைஸ் எனக்கு வீட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில், தென் எனக்கு ஃப்ரம் 2015 அக்டோபர் நான் வீட்டில் பேஷண்ட் கவுன்சில் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லா நாள் இப்போ வரமாட்டேன், பட் ஃபோன் எல்லா பேர்கிட்ட எனக்கு நம்பர் இருக்கா. அண்ட் நான் அட்வர்டைஸ் பண்ணல, பட் நீங்கள் யார் ஃப்ரெண்ட் கிட்ட கஷ்டம் இருக்கா, நீ என்ன பண்ணுற, நீர்ஜா நல்ல பேர் இருக்கு, யூ டாக் டு நீர்ஜா, எல்லா ப்ராப்ளம் நீங்கள் போச்சு. எப்படி தலை நோது இருக்க மறந்து டேக் பண்ண போச்சு, அது சொல்லு நீர்ஜா கிட்ட போங்க, நீர்ஜா பேச நீங்கள் ப்ராப்ளம் எல்லாம் பறந்துடும். ஸோ அதான் நான் நினச்சேன், காட் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். அது என்ன வேர்ட் தமிழில் என்ன வேர்டு? கடவுளோட கருவி. கடவுளோட கருவி, கடவுளின் கருவி. அதுதான். பிகாஸ் நான் எப்படி பேச என்ன பேச, சம் கிரேட்டர் பவர் த்ரூ மீ பண்ணுறேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே. எப்போ எனக்கு கேன்சர் டயக்னோஸ் ஆயிடுச்சு, எல்லாம் டாக்டர் சொல்ல இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் இல்லை. 1998, 23 years back. நீங்கள் அமெரிக்கா போ, நீங்கள் ஃப்ரான்ஸ் போ, அங்கே ஸ்டெம் செல் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் 3 நாள் நான் ரொம்ப அழுகுது. பிகாஸ் ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் டெத், பட் எனக்கு ரத்த குழந்தை. அந்த டைம் எனக்கு ரத்த குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன், 7 வயசு.
ஓகே. ஸோ எனக்கு அது பயம். எனக்கு ரத்த குழந்தை எப்படி அம்மா இல்லை எப்படி. ஸோ நான் 3 நாள் அடுக்குது. அப்புறம் அது டியூப் லைட் இருக்குன்னா என்லைட்டன்மெண்ட், அந்த மாதிரி ஒரு டியூப் லைட் வந்த. யாரு சொல்ல? ஒரு ஹியூமன் பீயிங் சொல்லனா நீங்கள் கஷ்டம் இருக்க. கடவுளே வந்து சொல்லலே இப்போ நீ சத்த போற. கரெக்ட். ஸோ நான் டியர்ஸ் வைப் பண்ணி அண்ட் நான் சொல்ல எனக்கு ரத்த குழந்தை இருக்க ஒரு கோல் இருந்தோம். ஐ am going to live for my twins. ஸோ எப்போ நான் பேஷண்ட்டில் கவுன்சில் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ளீஸ் ஒரு கோல் வச்சுட்டு. ஒரு கோல். நீங்கள் சின்ன இருக்க யூ ஹாவ் டு வெயிட். நீங்கள் குழந்தை சின்ன இருக்க அது ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், கல்யாணம் பண்ணணும், சில்ட்ரன் பண்ணணும். ஸோ நான் பார்த்துறேன் என்ன ஸ்டேஜில் ஒரு பேஷண்ட் இருக்கா. தென் அது சுச்சுவேஷன் பார்த்து நான் கோல் கொடுறேன். பிகாஸ் மனசில் கோல் இருக்கு. தென் நீங்கள் என்ன கஷ்டம் வந்த, என்ன ப்ராப்ளம் வந்த, நீங்கள் சொல்ல இது சின்ன. எனக்கு கோல்னா நான் இங்கே இப்போ இங்கே இருக்கு, நான் எங்கே போனோம் அங்கே போகணும். ஸோ அது 23 year முன்னா அது சொல்ல சான்ஸ் கிடையாது. இந்தியாவில் நான் சொல்ல நோ, எனக்கு சில்ட்ரன் நான் லிவ் பண்ணுறேன். ஸோ அது அப்புறம் 2 வாட்டி கேன்சர் வந்தாச்சு. இங்கே டியூமர், லெக்ல டியூமர், யூட்டரஸ் ஓவரிஸ் ரிமூவ் பண்ணியாச்சு, ரொம்ப சர்ஜரி. இன் 2018 செப்டிசிமியா 3 வாட்டி. இங்கே 210 இன்ஜெக்ஷன் இங்கே கட் பண்ணி ஐவியில் போடுறது in the neck jugular vein. ஏ பிகாஸ் 2004 அப்புறம் எனக்கு வெயின்ஸ் கையில் நோ, எல்லா பிளட் ஃபுட் வெயின்ஸ், எல்லா இன்ஜெக்ஷன் ஃபுட் வெயின்ஸ். பிகாஸ் பிரெஸ்ட் கேன்சர் இருக்க அந்த ஆம்பிட்டில் நோட்ஸ் அவுட், 21 nodes in the side, 38 nodes in the side. So என்ன கஷ்டம்? இந்த ஆர்ம்ஸில் withdrawal of blood for testing, no. Injection, no. So foot. So 2004 அப்புறம் எல்லாம் ஃபுட்டில். அண்ட் 2018 எனக்கு ஃபுட் வெயின்ஸ் கிவ் அப். அது நோ, நீ உன்னை டேக் அவுட் பண்ண மாட்டே. பிகாஸ் ரொம்ப டயர்ட் வெயின்ஸ் ஆல்சோ. நீங்கள் இன்ஜெக்ஷன் போடு. அது அப்புறம் வாட் இஸ் த சொல்யூஷன்? ஸோ இங்கே திருப்பி கட் பண்ணி இங்கே ஐவி போட்டு எனக்கு 210 இன்ஜெக்ஷன் வந்தாச்சு. அண்ட் பட் ரக்ஷா ஒரு மெசேஜ் இருக்கா, that alla பேர் கேன்சர் இருக்க கேன்சர் இல்லை, one day at a time. என்ன கஷ்டம் இருக்க இன்னைக்கு தான் நீ பாதர் பண்ண, இன்னைக்கு நல்ல போ, அடுத்த நாள் அந்த பார்த்து. ஸோ நான் நினச்சி ஓ மை காட், இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் ப்ராப்ளம் வரவே ஹார்ட்ல பட் நான் சொல்கிறேன் நோ, ஒரு நாள் மட்டும் நான் இன்னைக்கு பார்த்தனும் ஹவ் ஐ லிவ். நான் மெடிசன் டேக் பண்ணணும், சாப்பிடணும், சிரிக்கணும். லைஃப் இஸ் குட். என்ன இருக்கு, நீங்கள் அது ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு, தென் எல்லாம் நல்லா ஆயிடும். முதல் தடவை புற்றுநோயை கடந்து வந்தது எப்படி அப்படிங்கிறத சொன்னீங்க. இரண்டாவது தடவை எப்படி புற்றுநோய் வந்தது, அதை எப்படி கடந்து வந்தீங்க? November 2004
I was sleeping on my, I turned to sleep on my stomach. அது எனக்கு hurt. வலிச்சிச்சு நோத் வந்தாச்சு. ஸோ நான் என்ன சொல்லி இது என்ன இருக்கு டச் பண்ணி அந்த மாதிரி தான் இதுவும் வந்து ஓகே. ஸோ பெல் என்ன சொல்ல அலாம் பெல் டிங் 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 டிங். நான் திருப்பி அதர் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்ஸில் சொல்ல இந்த மாதிரி இருக்க செகண்ட் டைம் பிரஸ்ட் கேன்சர். பட் லக்ஷ்யா நான் நீங்கள் என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கனெக்ஷன் இல்லை. ஸோ தட் வாஸ் ப்ரைமரி. இது செகண்டரி இல்லை, செகண்ட் ப்ரைமரி. செகண்ட் ப்ரைமரி. நோ கனெக்ஷன், தனியாக தான், பட் கேன்சர் தான், சேம் கேன்சர் செல்ஸ் இருக்கு. ஸோ திருப்பி ஃபுல் ட்ரீட்மெண்ட், அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட். பட் இது ரெண்டு ட்ரீட்மெண்ட்டில் நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்ன நான் மிஸ்டேக் பண்ணியாச்சு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பேஷண்ட்டில் சொல்ல நான் இது பண்ண இது தப்பு, நீ இது மாதிரி பண்ணல. ஸோ நீங்கள் சொல்ல என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை டயக்னோசிஸ் Friday the 13th February. எனக்கு பசங்கள பர்த்டே 5th July. நான் என்ன டாக்டரில் சொல்ல சர்ஜரி ஆயிடுச்சு. அது அப்புறம் 6 கீமோதெரப்பி. கீமோதெரப்பி 21 days ரெகுலர் இருக்கு. ஒரு கீமோதெரப்பி 21 days அப்புறம் நெக்ஸ்ட் கீமோதெரப்பி அப்புறம் ரேடியேஷன். ஸோ நான் என்ன தப்பு பண்ணியாச்சு, நான் டாக்டர் எல்லாம் பாம்பேயில் டாக்டருக்கு ஃபைட் பண்ணியாச்சு, சண்டை போட்டேன். பிகாஸ் எனக்கு பசங்கள பர்த்டே 5th July இருக்கு. எனக்கு ட்ரீட்மெண்ட் அதை முன்ன ஃபினிஷ் பண்ணணும். அது சொல்ல இம்பாசிபிள், நான் சொல்ல பாசிபிள். ஸோ நீ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் 3 கீமோ கூட நான் டாக்டரில் சொல்கிறேன். அது அப்புறம் லாஸ்ட் 3 கீமோன்னா நீ ரேடியேஷன் ஆல்சோ பண்ண. அது சொல்ல அம்மா ரொம்ப கஷ்டம்மா, உள்ள கீமோதெரப்பி வெளியா ரேடியேஷன், இது தப்பு. நான் சொல்ல பரவாயில்ல, எனக்கு பசங்கள பர்த்டே இருக்கு, நான் ஸோ நீ புரிய நான் என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் கோல் இருக்கு அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ 3rd July எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. 98ல் நான் இங்கே பசங்கள 8 பர்த்டேலாம் இருக்கு. ஓகே. ஸோ அதான் அப்புறம் எனக்கு தெரியும், ஐயோ நான் அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்ல, உள்ள கீமோ வெளியா ரேடியேஷன். நான் அம்மா அப்பாவுக்கு சொல்ல, நீங்கள் ப்ராமிஸ் பண்ண நான் ஒரு ரேடியேஷன் மிஸ் பண்ண வேணாம். நான் சொல்கிறேன் அம்மா நான் போக மாட்டேன், ரொம்ப டயர்ட் இல்லைவா. நோ, நீ எனக்கு ஒரு சேரில் போட, லிஃப்டில் கொண்டு வா, உள்ள டேக், வண்டியில் போட்டு வீல் சேரில் போட்டு ரேடியேஷன் எனக்கு கண்டிப்பாக பண்ணணும். பிகாஸ் நான் தான் சொல்ல கீமோதெரப்பி ரேடியேஷன் டுகெதர். ஸோ நான் தான் ஐ ஹாவ் டு டூ இட். பட் இப்போ அது அப்புறம் எல்லா பேஷண்ட்டில் நான் சொல்கிறேன், இது தப்பு, இந்த மாதிரி பண்ணாது. ஸோ எனக்கு லைஃப்பில் என்ன தப்ப போச்சு, I am learning lessons. That lesson I am passing on to people. See, நான் தப்பு பண்ணியாச்சு, இது ரிசல்ட். ஓகே. தென் ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன், எனக்கு பர்த்டே. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சென்னையில் பாம்பே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நான் பிளட் டேக் பண்ணி ஃபார் டெஸ்டிங். அது அப்புறம் ஃபீலிங் வெரி ஹோலி, நான் ஒரு குருத்வாரா போயாச்சு. அது அப்புறம் நான் அஞ்சனையா டெம்பிள் போயாச்சு. அப்புறம் பாம்பேயில் ஹாஜி அலி இருக்க தர்கா இருக்க, நான் அங்கே போயாச்சு.
feeling very happy. Blessings of God. அதான் அப்புறம் நான் ரொம்ப தூரம் பாம்பேல போயாச்சு யார்கிட்ட லஞ்ச் பண்ணணும். எப்போ அது லேடி ஃபேமிலி மெம்பர் எனக்கு கிட்ட வந்த பயம், பிகாஸ் அதான் கோல்டு இருக்க ஃபீவர் இருக்க எனக்கு அது கிஸ் பண்ணியாச்சு. ஹியர் ஆன் த சீக் ஐ குட் சி பாடி ஹீட். எனக்கு பயம், பிகாஸ் கேன்சர் பேஷண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல். கீமோதெரப்பி எனக்கு பிளட் கவுண்டில் கம்மி பண்ணுறேன். அந்த டைம் எனி இன்ஃபெக்ஷன் ஃபினிஷ்ட். அண்ட் எனக்கு என்ன ப்ராப்ளம், ஐ ஷுட் ஹாவ் தட் பிளட் டெஸ்ட் ஒரு நாள் முன்னா டேக் பண்ணியாச்சு. அது அப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்த நான் எப்பவுமே எனக்கு வீட்டில் வெளியே போக மாட்டேன், பிகாஸ் பிளட் கவுண்ட் வெரி பேட். அது அப்புறம் ரக்ஷா 10 நாள் எனக்கு கீமோதெரப்பி டிலே ஆயிடுச்சு. 10 நாள். அண்ட் எல்லாம் டாக்டர் சொல்ல இப்போ பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கு, நான் ஸ்டெராய்ட் கொடுறேன், ஸ்டெராய்ட் ஃபீவர் கியூர் பண்ணுறேன், கீமோதெரப்பி நீ கண்டிப்பாக வேணும். அது அப்புறம் எனக்கு என்ன லெசன், that chemotherapy டைமில் ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்ண அப்புறம் சுற்றி போ, பிகாஸ் பிளட் கவுண்ட் கம்மி இருக்கு, இன்ஃபெக்ஷன் வந்தால் நீங்கள் ப்ராப்ளம். ஸோ ஆல் தீஸ் லெசன்ஸ் எனக்கு இன்னும் 100 lessons. And நான் ரொம்ப சந்தோஷமே that I am getting the lessons, because I can then tell patient இந்த மாதிரி பண்ணாது, நான் பண்ணியாச்சு சஃபர் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணாது. ஏன்? பிகாஸ் இந்த மாதிரி பண்ண அது ஆகிடும், இது பண்ண அதர் கான்சிக்வன்சஸ் பண்ணாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபேமிலி லெதர் பிஸ்னஸ் இருக்கு, 2 ஷாப்ஸ் இருக்கு. பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் 2 ஷாப் ஷட் பண்ணியாச்சு லெதர். அண்ட் நான் கேன்சர் பேஷண்ட்ஸில் ஹாஸ்பிட்டலில் கவுன்சிலிங் பண்ணுறேன், எல்லா கம்பெனியில் டாக் பண்ணுறேன். அதெல்லாம் இப்போ ஆல்சோ அது தான் பண்ணுறேன். எக்ஸப்ட் இன்டர்நெட்டில் இப்போ ஜாஸ்தி வெபினார் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ கிவ் டு அதர்ஸ். ஸோ எல்லா பேர் சொல்ல ரொம்ப நல்ல வேலை நீ பண்ணுறேன். இல்லை, எனக்கு சந்தோஷமாக இருக்க எப்போ ஒரு பேஷண்ட் ஸ்ட்ராங் ஆகிடும், ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ண, அது சந்தோஷமே ஐ லிவ். என்னால் ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கானா எனக்கு வந்து சந்தோஷம். கரெக்ட். ஸோ தே சிரிக்க அண்ட் தே பெட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண, சர்வைவர் இல்லை, கான்கர்ட் கேன்சர். ஸோ மை லைஃப் இஸ் லிவ்ட் அண்ட் லாங் அண்ட் ஹாப்பி பிகாஸ் ஐ ஷேர் everything with my patients and the talks I give. ரொம்பவே அழகாக சொன்னீங்கம்மா. ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அதுதான் சம்டைம்ஸ் ரக்ஷயா ஒரு குடும்பம் ஐசியூ சிசியூ வெளியா இருக்கு, உள்ள போ பேஷண்ட் கிட்ட வெளியா வந்தா ஐயோ என்ன, நான் அந்த என்ன சொல்றது, ஒரு வால் வைப்ரேஷன், நீங்கள் சேட் வைப்ரேஷன் நீங்கள் பேஷண்ட்டில் புல் டவுன் பண்ணுறேன். அந்த டைம் நீ அழுகது இல்லை, அந்த டைம் நீ கடவுளுக்கு ப்ரே பண்ண, பாசிட்டிவ் நீங்கள் கரெக்ட் வேர்ட் யூஸ் பண்ணியாச்சு, வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அனுப்புற. Why waste time on tears? Why waste time on negative?
எனக்கு எப்போவுமே லைஃப்பில் நான் இங்கே போகணும் அங்கே போகணும், இது பாசிட்டிவ் இருக்கு, இது நெகட்டிவ் இருக்கு. நான் சொல்கிறேன் ரக்ஷா, நீங்கள் பாசிட்டிவ் ஜாஸ்தி சூஸ் பண்ணுறேன், ஹேபிட் வரேன். நான் இப்போ எனக்கு என்ன ஹேபிட் இருக்கு, பாசிட்டிவ் தான். ஹேபிட் இருக்கு சிரிக்கு தான். ஹேபிட் இருக்கு பீஸ் தான், சந்தோஷமாக தான், கண்டென்ட்மெண்ட் தான். எவ்ரி ஒன் கேன் டூ இட். எல்லாம் பேர் கையில் இருக்கு. நான் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, என்னால் முடியும்னா எல்லாராலையும் கண்டிப்பாக அது முடியும். Absolutely no. Absolutely. And one thing, gratitude, shukrana, thank you. Allah time nigga, get up, I'm alive. Okay, நீ இப்போ அல்லா பேர் வந்தா, நான் thank you God. எனக்கு புது ஃப்ரெண்ட் வந்தாச்சு, thank you God. எனக்கு மெசேஜ் ஜாஸ்தி பேருக்கு போயாச்சு, thank you God. நான் பண்ணுறேன், அல்லா பேர் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நானே வந்து எழுந்திருச்சு உட்கார்ந்தேன், நிறைய தடவை மரணத்தோட விளிம்புக்கு போயிட்டு நான் வந்திருக்கேன். என்னால் முடியும்னா உங்களாலையும் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களம்மா. உண்மையான வார்த்தை தான். உங்களால் முடியும்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றிம்மா. தேங்க்யூ.